வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீன் புக் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். ரேசிசம் பற்றி பேசுகிற இந்த படம் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துடைய கதை என்னென்னா, ஹீரோ டோனி லிப் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் பவுன்சராக வேலை செய்கிறான். அவன் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரேசிஸ்ட்டு. பிளாக்ஸை வந்து தனக்கு எப்போவுமே தனக்கு கீழே அப்படிங்கிற மைண்ட் செட்டு உள்ள ஒரு கேரக்டர். ஆனால் வந்து அதை பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி இருக்கையில் அவன் வேலை செய்கிற ஹோட்டல் வந்து ரெனோவேஷன் ஏதோ அது மற்ற ஒர்க்குக்காக ஒரு 2 மாதம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது ஒரு டாக்டருக்கு டிரைவராக போகிறக்கான ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கு நிறையா இன்டர்வியூலாம் வச்சு அவனை செலக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே அவர் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது, அவர் வந்து ஒரு மியூசிஷியன், அதில் டாக்டரேட் வாங்கின ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு பிளாக் அமெரிக்கன். அவர் பேர் டாக்டர் டான் ஷெல்லி. இவன் அவரை பார்த்தோன்னே பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஓகே, நான் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எனக்கு வெறும் டிரைவர் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கணும். என்னோடய ப்ரோக்ராம்ஸை, என்னோடய ஸ்கெட்யூலை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற காஸ்டியூம்ஸ் முதல் கொண்டு நீங்கள் தான் அயர்ன் பண்ணி, ஷூ முதல் கொண்டு நீங்கள் பாலிஷ் போடணும். இதுவெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. அதை கேட்டவொன்னே இல்லை என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி போயிடுறான். ஆனால் வந்து மற்ற எந்த வேலையுமே கிடைக்கல. அவன் வந்து இந்த வேலைக்கு தான் இவருக்கு டிரைவராக போகணும் அப்படிங்கிறத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த சூழலில் டாக்டர் டான் ஷெல்லிக்கு டிரைவராக போகிறான். அவர் வந்து நிறையா கான்சர்ட் வந்து நடத்துகிறாரு நிறையா டிஃப்ரெண்ட் பிளேசஸில். ஸோ ஒவ்வொரு ஊராக வந்து அவங்க போகிறாங்க. 8 வீக்ஸ் வந்து அந்த ஜேர்னி. இந்த பயணத்தில் பயங்கர ஒரு ரேசிஸ்டாக இருக்கிற டோனி லிப் வந்து நிறையா டிஸ்கிரிமினேஷன்ஸுக்கு ஆளாகிற டாக்டர் டான் ஷெல்லியை பார்க்குறான். நிறையா மனமாற்றங்கள் ஏற்படுது. கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த படத்துடைய மொத்த கதையுமே. ரேசிஸ்டான ஹீரோ கேரக்டர் டோனி லிப் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு சீன் இருக்கும். என்னென்னா, அவன் வேலை முடிச்சுட்டு வருவான். அவங்க வீட்டில் வந்து 2 பிளாக்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கும். அவங்க 2 பேருக்கும் டோனியோட ஒய்ஃப் வந்து கிளாஸில் தண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க குடிச்சிட்டு அந்த கிளாஸை வச்சுட்டு போவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் போய் அந்த கிளாஸை வந்து உள்ள டஸ்ட்பினில் தூக்கி போடுவான். திரும்ப அவங்க ஒய்ஃப் வந்து அதை பார்ப்பாங்க. டஸ்ட்பினில் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது 2 கிளாஸும் அதில் இருக்கும். அந்த 2 கிளாஸையும் எடுத்து வாஷ் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ இந்த சீனில் வந்து 2 கேரக்டர்ஸுமே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். டோனி லிப் கேரக்டரும் சரி, அவங்க ஒய்ஃப் கேரக்டரும் சரி. இப்போ வந்து பிளாக் பீப்புள் மேலே நிறையா ஸ்டீரியோடைப்பிக்கலான விஷயங்கள் வந்து திணிக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க இன்டெலெக்சுவலாக ரொம்ப வீக், உடல் உழைப்பை மட்டும்தான் அவங்களால போட முடியும், அறிவு சார்ந்து எதுவுமே அவங்களால வேலை செய்ய முடியாது. அது அவங்க சாப்பிட்றது, அவங்க ஆக்டிவிட்டீஸ் முதல் கொண்டு எதுலேயுமே டீசென்சி இருக்காது. சாப்பிட்றது ரொம்ப டீசெண்டாக இல்லாமல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுலலாம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க மேலே கட்டமைக்கப்பட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, டாக்டர் ஷெர்லி கேரக்டர் வந்து நல்லா படித்தவர், டாக்டரேட் வாங்கினவர், நிறைய டிசிப்ளினை வச்சு வாழ்கிற ஒரு கேரக்டர். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், சாப்பிட்டா கூட பயங்கர டீசெண்டாக சாப்பிடுவார். நிறையா வந்து எட்டிக்வேட்ஸ் ஃபாலோ பண்ணுறவர், சாப்பிட்டா பிளேட் கழுவணும், இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நம்ம ஹீரோ டோனி லிப் வந்து இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர். இதில் என்ன ஐரனியான ஒரு விஷயம்னா, அவங்க போகிற இடம் எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் யாருக்கு கிடைக்கும்னா டோனிக்கு தான் கிடைக்கும். ஒரே ரீசன் வந்து அவன் வந்து ஒரு ஒயிட்டு, இவர் வந்து ஒரு பிளாக்குங்கிற காரணத்துக்காகவே அவர் எவ்வளோ டீசெண்டாக இருந்தாலும், இங்கிலீஷ் நல்லா பேசினாலுமே அவருக்கான அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. நிறையா சம்பவங்கள் நடக்கும் இந்த படத்தில். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மியூசிக் வாசிக்க போன இடத்துல, ஒரு கான்சர்ட் நடக்கிற இடத்துல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போவார். அதை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக்ஸுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, வெளியே ஒரு சின்ன ஒரு கூடார மாதிரி கட்டுவாங்க, நீங்கள் அங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து வேணாம், நான் வந்து என் ஹோட்டல்லே போய் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த ஷோவை கண்டினியூ பண்ணுவார். இன்னொரு சீனில் பார்த்திங்கன்னா, பாரில் நடக்கிற ஒரு சீன், ஒரு 2-3 ஒயிட் ரவுடிங்க மாதிரி. ஸோ அவங்க சேர்ந்துட்டு வந்து டாக்டர் ஷெர்லி அந்த பிளாக்கை வந்து போட்டு பயங்கரமாக அடிப்பாங்க. அந்த சீனில் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து அந்த ஷெர்லியை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போவார். இப்படியே நிறைய இன்சிடெண்ட்டாக நடக்கும். ஹீரோ கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகும். கடைசியாக கான்செர்ட் நடத்த போன இடத்துல சாப்பாடு கூட தரமாட்டாங்க. இங்கே பிளாக்ஸுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு அங்கே இருக்க ஆர்கனைசர்ஸ் சொல்லுவாங்க. ஷேர்லி பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார், எனக்கு இது பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை வந்து
டோனி லிப் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கான்செப்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிடுவார். இதுக்கு இடையில வந்து நம்ம டோனி லிப் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுத ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஒழுங்காக பொயட்டிக்காக லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பான். வரவே வராது. அந்த லெட்டர் வந்து நம்ம ஷேர்லி தான் எழுதி கொடுப்பாரு. அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாருக்குமே தெரியும் டோனிக்கு வந்து பிளாக்ஸ்னாலே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் கிளைமேக்ஸில் அன்றைக்கி கிறிஸ்மஸ் டே டோனி வந்து டாக்டர் ஷேர்லியை தன்னோட வீட்டுக்கு உள்ள ஷோல்டரில் கை போட்டு கட்டி பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போவான். அதை பார்க்குற அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷாக் ஆவாங்க. நம்ம டோனியாது அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 பிளாக்ஸ் வந்து தன்னோட கிளாஸை குடித்தாங்கிற ஒரே காரணத்துக்காக, கிளாஸில் தண்ணி குடித்தாங்க ஒரே காரணத்துக்காக அந்த கிளாஸை எடுத்து குப்பையில் போடுற நம்ம டோனி வந்து கிளைமேக்ஸில் ஒரு பிளாக்கை வந்து அவங்க கூட ரொம்ப பாண்டிங் ஆகி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப அந்த கேரக்டராக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த படத்துக்கு ஏன் க்ரீன் புக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, க்ரீன் புக்னால் என்னென்னா ஒரு ட்ராவல் கைடு. அமெரிக்காவில் பிளாக்ஸ் வந்து அவங்க நினச்ச இடத்துக்கு போய் தங்க முடியாது, நினச்ச ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட முடியாது. அப்படி ஒரு இது இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏதோ சில ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அவங்களுக்கான ஃபுட்டு, சில ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அவங்க ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ எந்தெந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம், எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம், எந்தெந்த பிளேசஸில் நம்ம போகலாம், எது சேஃபான பிளேஸு பிளாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ராவலிங் கைடு தான் வந்து அந்த க்ரீன் புக். ஸோ அதனால தான் வந்து இந்த படத்துக்கும் க்ரீன் புக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த படத்துலையுமே அவங்க ட்ராவல் பண்ணும்போது தே வில் கேரி அ க்ரீன் புக். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.